ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் பாக்கெட் 3 கட் பண்ணி 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டயத்தில் ஒரு லெமனை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. 1.5 லிட்டருக்கு 1லேருந்து 1.5 பழம் தேவைப்படும். நான் இன்றைக்கி குட்டி லெமனாக எடுத்துட்டேன். ஸோ நான் 1.5 பழம் புழிஞ்சிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய லெமனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு திரைய ஆரம்பிக்குது. நல்லா திரையணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இன்னமுமே நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா திரைய அந்த தண்ணி உங்களுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். ஸோ சிம்மில் வச்சே நம்ம கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோன்னே நான் எடுத்துட்டேன். நல்லாவே நீங்கள் வற்ற விட்டுருங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்படி வடிக்கிறது அப்படின்னா, அந்த வடிக்கிற தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண போகிறதில்ல. அதில் நமக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய யூஸஸும் இருக்குது. ஸோ தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் துணியில் நம்ம அந்த வடித்தது இருக்கு இல்லையா, அந்த திரைஞ்சது அது எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம நல்லா தனியாக புழிஞ்சிடணும். நான் எனக்கு கை ரொம்ப சுடுது அப்படின்றக்காண்டி நல்ல தண்ணி ஒரு 2 இதில் எடுத்துக்கிட்டு அதில் முக்கி புழிஞ்சேன். ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா பயங்கரமாக சுடும். சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா புழிஞ்சு அதை ஷேப்புக்கு மடித்து வச்சிடணும். ஸோ நல்லா புழிஞ்சிருங்க. காட்டன் துணி யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், புழிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி தான் நமக்கு கெட்டியாக இருக்கும். இதை நம்ம ஒரு ஷேப்புக்கு அரேஞ்ச் பண்ணணும். உங்கள்கிட்ட என்கிட்ட ஸ்கொயர் கண்டெய்னர் இருக்குது, பேக்கிங் கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நான் எப்போவும் எப்படி பன்னீர் செய்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி துணியிலையே ஸ்கொயர் ஷேப்பில் அதை செட் பண்ணி அப்படி தான் நான் பன்னீர் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். துணி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக அதை அமுக்கிறதுக்கும் இந்த மாதிரி துணியை போட்டு அமுக்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாவே ஸ்டிப்பாக நிற்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுவேன். ஸோ நான் சதுரமாக பண்ணியிருக்கேன். நல்லா அமுக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுக்கிடணும். அமுக்கிட்டு இதை நீங்கள் வெளியவே வைக்க போகிறீங்க அப்படின்னா, எப்படினாலும் சரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை இது மேலே வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் சரி, வெளியே வச்சாலும் சரி, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நல்லா ஒரு ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். நார்மலாக மூஞ்சி கழுவுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். வெண்பொங்கல் செய்யும் போது நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வச்சுருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது செம்மையாக இருந்துச்சு. நல்லாவே அது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம பன்னீரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து பார்க்கணும். எடுக்கும்போது அது உதிரக்கூடாது. உதிராமல் விரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு எங்கேயுமே நான் எடுக்கும்போது விரியலை. ஸோ சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப் தான் கட் பண்ணுறேன், குட்டி குட்டியாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லாவே ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.